தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீடியா பைத்தியங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். மீடியா பைத்தியங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். முதலாவதாக சவுக்கு சங்கர். இவர் மிகப்பெரிய ஒரு மீடியா பைத்தியம் என்று சொல்லலாம். மீடியாக்களில் சர்ச்சையான கருத்துக்களை கூறி பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர் சவுக்கு சங்கர். இவர் மு.க. அழகிரி மகன் உடல்நலக்குறைவினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற பொழுது மு.க. அழகிரி மகன் போதைப்பொருள் உட்கொண்டு கீழே விழுந்ததால் அவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அடுத்ததாக இலங்கை அகதிகள் கஞ்சா கடத்துவதாக கருத்துக்கள் தெரிவித்திருந்தார். ஆக தமிழகத்தில் ஏதாவது ஒரு கருத்தை பரபரப்பாக கூறி சர்ச்சையை ஏற்படுத்தி பணம் சம்பாதித்துக் கொண்டிருப்பவர் தான் இந்த சவுக்கு சங்கர். அடுத்ததாக பைல்வான் ரங்கநாதன். இவர் திரைப்படத்துறையில் பணியாற்றி கொண்டிருப்பவர். திரைப்படத்துறையில் என்ன நடக்கிறது என்று இவருக்கு தெரியும், அனைவருக்குமே தெரியும். ஆனால் நடிகையர்களை பற்றி இவர் யூடியூப் சேனலுக்கு பரபரப்பாக பேட்டி கொடுக்கிறார். அந்த நடிகை அவரை வச்சுருந்தாங்க, இந்த நடிகை இவரை வச்சுருந்தாங்க, அந்த நடிகர் இவரோட படுத்திருந்தாங்க, அந்த நடிகை கர்ப்பமானாங்க. இப்படியே இவர் சொல்லி பரபரப்பை ஏற்படுத்துவார். கேட்டால் என்னுடைய வயிற்று பழப்பு அப்படின்னு சொல்கிறார் ரங்கநாதன், பைல்வான் ரங்கநாதன். திரைப்பட நடிகைகளை பற்றி கிசுகிசு பேசுவது இல்லாமல் ஓப்பனாகவே இவர் எல்லாமே தெரிஞ்ச ஒரு மாதிரி பேசுகிறது. கடைசியில் பார்த்தீங்கன்னா வாழ்ந்து காட்டுவோம் நிகழ்ச்சியில் குயிலி நடத்துகிறாங்க கலைஞர் டிவியில். அதில் சகிலா இவருடைய பொண்ணையே சொல்கிறாங்க, ஊரில் இருக்க நடிகையில் பூரா நீங்கள் கிசு பேசுகிறீங்கல்ல, உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், உங்கள் பொண்ணு ஒரு லெஸ்பியன், ஒரு பொண்ணை காதலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக பைல்வான் ரங்கநாதன் இவருக்கு வேலையே என்னென்னா சினிமா நடிகைகளை பற்றி ஏதாவது கிசு சொல்லி பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறது தான் வேலை. ஆனால் இப்படியால் சினிமா இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய தவறு. சினிமாவில் எல்லா பிரச்சனையும் இருக்க தான் செய்யுது. அதை படம் பிடிச்சி வெளியில் சொல்கிறாரு, ஆனால் அவரையே திரைப்படத்துறையில் வச்சுருக்காங்க. அதுதான் பெரிய விஷயம். அடுத்ததாக சுசித்ரா. இவங்க கிரிமினல் மனநோயாளி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, தன்னுடைய கணவரை ஆண்மையற்றவர் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது தன்னுடைய தங்கச்சியோட அவருக்கு கள்ளத்தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தனுஷும் இவங்க கார்த்திக்குமார் சேர்ந்து என்னுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக தன்னுடைய கணவரும் தனுஷும் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டாங்க அப்படின்றாங்க. அடுத்ததாக அஜித் ஃபுல் போதையில் என்னை கட்டிப்பிடிச்சி அழுதாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மீடியாக்களில் ஏதாவது ஒன்று சொல்லி இப்படி பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒன்று இவங்க மீடியாவில் யூடியூப் சேனல் இவங்களை பேட்டி கொடுக்க கூப்பிட்டு அதனால் இவங்களுக்கு ஒரு வருமானம் வரும். இல்லை மீடியாவில் நம்மளை பரபரப்பாக பேசணும் அப்படிங்கிறக்காண்டி இவங்க பரபரப்பாக பேசுகிறாங்களா, இல்லை சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்தி இப்படி பரபரப்பாக பேசி இன்கம் சம்பாதிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இதெல்லாம் இந்த கஞ்சா இப்படி கேஸில் சிக்கியிருக்க இந்த சவுக்கு சங்கர், பைல்வான் ரங்கநாதன், அடுத்ததாக சுசித்ரா, இதெல்லாம் மீடியா பைத்தியங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி இந்த 3 பேரையும் தான் மீடியா உற்றுநோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு. மற்ற செய்திகள்லாம் அடங்கிருச்சு. இவங்க 3 பேர் சொல்கிற செய்தியை தான் பரபரப்பாக இன்றைக்கி மீடியாவில் போயிட்டுருக்கு. அதனால் இந்த 3 பேருமே மீடியா பைத்தியங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மீடியா பைத்தியங்களை நம்ம ஆதரித்தோம்னா இன்னும் வருங்காலத்தில் மீடியா பைத்தியங்கள் நிறைய உருவாகும்.